பேசியதில் அரசியல் இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒத்துக்கிற வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் பிஜேபி கிட்ட இருக்காது. திமுக அமைச்சர்களுடைய சொத்து பட்டியலையும் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்காரு. ஐயா அண்ணாமலை ஐயாவும் கவர்னர் கிட்ட கொடுத்துருக்காரு. தன்னிச்சையாக போகிறதுங்கிறது வந்து ஈடியால் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்கிறோம், ஐயா இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை அவர் என்னன்னு பார்க்குறாரு. அதன் மூலமாக ஒரு எஃப்ஐஆரோ அல்லது ஒரு கம்ப்ளைண்ட்டோ வருது, அல்லது டிவிஎஸ்சியை கூப்பிட்டு என்னாச்சு, எதனால ஆச்சு, ஏன் இதை பற்றி பேசலைங்கிறத கேட்குறாரு. இதை செய்வதற்காக இவர் போயிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். திமுகலே ஜனிச்சு வாழ்கிறவங்க அதிமுகவில் இருக்கிறவங்களை பற்றி போட்டு கொடுக்குறாங்க. அப்படி தான் அது வெளியில் தகவல் வருது. ஸோ அதை கரெக்டாக பிரித்து விட்டாலே போகிறோம். உங்கள் பிரிட்டிஷ்காரன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டிவைடண்ட் யார் போட்டு கொடுக்குறா? திமுகவிலேயே இருக்கக்கூடியவர்கள் கொள்ளை கூட்டத்தில் யார் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுப்பாங்க. எவன் எந்திரிச்சானோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க போட்டு கொடுப்பாங்க. எத்தனையோ படங்களில் நீங்கள் அதானே பார்த்துருப்பீங்க. பில்லாலேருந்து அஜித் பில்லாலேருந்து ரஜினி பில்லாலேருந்து எல்லாத்தையும் அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொள்ளை கூட்டத்தில் தான் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து அந்த கொள்ளை கூட்டத்தை கூண்டோட பிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அப்படித்தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். காரணம், ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறதெல்லாம் அதை வச்சு குழப்புறது, இவங்கெல்லாம் குழப்புறாங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த குழப்பத்துக்கு ஒரு பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம நேர்காணல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ தமிழக அரசியல் பிரமுகர்கள் பல பேர் வந்து டெல்லிக்கு படையெடுக்கிறத சமீப காலமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் செந்தில் பாலாஜி, சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம். நடுநடுவில் கவர்னர் அவர்கள் போயிட்டு வருவாங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் டெல்லி போனதற்கு உண்டான பின்னணி என்ன? இல்லை, ஒன்று வந்து அண்ணாமலை வந்து ரெகுலராக அங்கே டெல்லி போகிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இப்போ அதிமுகலேருந்து இவர் போயிட்டு வந்ததுக்காக இவர் இங்கேருந்து போயிருக்காரு அப்படின்னும் போது நிறைய பேர் உடனே அவ்வளோதான் அண்ணாமலையை தூக்கிடுவாங்க, அவரை ஜனாதிபதி ஆக்கிடுவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? அமித்ஷாவும் எடப்பாடி அவர்களும் மீட் பண்ணப்போ அண்ணாமலையை நீக்குங்க அப்படின்னு எடப்பாடியே அமித்ஷா கிட்ட கோரிக்கை வச்சதா தகவல்லாம் வந்தது. அந்த கோரிக்கை வச்சுருந்தா இவர் போயிருக்கவே மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கோரிக்கை இன்றைக்கி இல்லை, ஒரு வருஷமாக வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் யாரும் வளர்ந்துடக்கூடாது, நாம் மட்டும்தான் இருக்கணும். யார் அப்படி நினைக்கிறேன்? யாராக இருந்தாலும், எந்த அரசியல்வாதியாக இருந்தால் அப்படி தான். இப்போ சேனலே வந்து நம்மளை விட இன்னொரு சேனல் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினச்சி அந்த சேனலில் யார் சிறப்பாக வேலை செய்கிறாங்க அவனை தூக்கிடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வியாபாரத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் அரசியலுங்கிறது வியாபாரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது விவகாரங்களை தீர்க்கின்ற ஒரு இடங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைங்கிறவர் வரல அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த ஊழலை பற்றி நிறைய நடக்குது இல்லையா, இதெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஜாஃபர் சாதிக் யாருன்னு கூட மற்ற கட்சி தலைவர்களுக்கு தெரியாது. அண்ணாமலைக்கே ஜாஃபர் சாதிக்குங்கிறவர் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறத தெரியறதுக்கு முன்னாடியே ஜனவரி 26 அவருக்கு ஒரு வாழ்த்தோ ஒரு பட்டமோ ஒரு பதக்கமோ கொடுத்த போதே என்ன இவருக்கு என்ன கொடுத்துட்ருக்கீங்க, ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஐபிஎஸ் மூலம் வேலை செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் அது வந்து ஸ்க்ரீன் போர்டு வைக்கிறதுலேருந்து ஸ்மார்ட் போர்டு வைக்கிறதுலேருந்து மன்ரேகாலேருந்து எல்லாத்துலேயுமே நடக்கக்கூடிய ஒரு ஊழலையும் இவரால் தைரியமாக பேச முடிஞ்சதுக்கு 2 காரணம். இவர் வந்த வழி ஐபிஎஸ்ங்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எல்லா ஐபிஎஸ் அதிகாரியுமே எல்லா ஐஏஎஸ் அதிகாரியுமே அந்த மாதிரி தான் லேட்ரலாக திங்க் பண்ணுவாங்க. எப்போதும் மாற்றி யோசித்து தான் இப்போ திங்க் பண்ணுவாங்க. அதையெல்லாம் வந்துடக்கூடாது, இங்கே நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கடையை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுவும் அப்பப்போ பங்காளிகளாக நாங்களே பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை உடச்செறியறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலையை தூர்க்க வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷனை வைத்திருந்தால் அவர் சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா என் கட்சியில் யார் என்ன பண்ணணுங்கிறத நான் டிசைட் பண்ண போகிறேன். உங்கள் கட்சியில் யார் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். ஜெயக்குமாரை பேசணும்னு விடலாம், இல்லை கொஞ்ச நாள் அமைதியாருன்னு சொல்லலாம், அது உங்கள் பிரச்சனை. சண்முகத்தை வந்து கொஞ்சம் அமைதியாருங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அன்புமணி இவர் தங்கமணியையோ அல்லது வேலுமணியையோ நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய அடிப்படை விஷயம். திமுகவில் உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ் பாரதி எப்போ வருவார், இளங்கோவன் எப்போ வருவார், உதயநிதி எப்போ அமைதியாக இருப்பார், மேயர் பிரியாலாம் எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய வரையறைகள். இப்போ அண்ணாமலை டெல்லி போனதுக்கு உண்டான காரணம் என்ன நடந்ததுங்கிறத ப்ரீஃப் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது எடப்பாடி, நான் நேர்மையாக பேசுகிறேன், எடப்பாடி ஐயா போய் தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருக்குது,
இதெல்லாம் ஒரு இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதாவது நீட் விஷயத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது, இருமொழி கொள்கையில் பிரச்சனை இருக்கக்கூடாது, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதே மாதிரி இதில் நம்ம டீலிமிட்டேஷனில் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னா இவர் நேர்மையாக பேசிட்டு வந்திருக்காருன்னு எடுத்துப்போம். பொதுவாக ஒரு அரசியல் தலைவர் உள்துறை அமைச்சரை போய் பார்க்குறாருன்னா எழுத்துப்பூர்வமாக கொடுப்பாரு. இதைத்தான் நான் கொடுத்தேன்னு எழுத்துப்பூர்வமாக சொல்லுவார். ஆனால் பாவம் அவர் வந்து படித்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே தான் போய் அமித்ஷாட்ட என்ன பேசினோங்கிறதையே அவர் கீழே படித்து பார்த்து உங்களுக்கு சொன்னாருங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த பாடி லாங்குவேஜஸ்லாம் தான் சொல்லும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போது அவர் பேசியிருக்காருன்னு வச்சுப்போம். அவர் சொல்கிறார் இல்லையா, ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நான் போய் இதெல்லாம் பேசினேன். நாளைக்கு ஸ்டாலின் ஐயா போய் பிரதமரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் உள்துறை அமைச்சரை பார்க்குறேங்கிறதும் அரசியலில் ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். அப்போ அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு இதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும், இதில் எதை நம்ம வந்து இப்போ முன்னிறுத்தலாம், எதை இப்போ முன்னிறுத்தக்கூடாது அப்படின்னு பேசுவதற்காக கூட அழைக்கப்பட்டிருக்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பிஜேபியில் மட்டும்தான் வானதி சீனிவாசன் வந்து அகில இந்திய தலைவராக முடியும். பிஜேபியில் மட்டும்தான் யார் வேண்டுமானாலும் அவர்கள் செய்கின்ற சேவைகள் அனுபவித்து மேலே வர முடியும். மற்ற கட்சியில் அதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த விஷயத்துக்கு வரும். டெல்லிக்கு தமிழக அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்து படையெடுத்துட்டு, நிறைய பேர்லாம் இல்லைங்க, ஒரு சில பேர்கள்னே வச்சுக்கோங்க, 2 பேர் ஏங்க அதுக்கு உண்மையான காரணம் சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் கேள்விக்கு வாங்க, அதுக்கு முன்னாடி உண்மையான காரணம் சொல்கிறேன். தமிழ்நாடு அதிகமாக கல்வியில் வளர்கிறது, அப்படி பண்ணுகிறது இப்படி பண்ணுகிறதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனோம்னா பானிபூரி வக்கீல தானே கூப்பிட்டு வர்றீங்க. அப்போ பானிபூரி வக்கீல பார்க்குறதுக்கு டெல்லிக்கு போகாமல் கும்மிடி பூண்டிக்கா போக முடியும்? அதனால் துரைமுருகன் போயிருக்காரு, செந்தில் பாலாஜி போயிருக்காருன்னு எடுத்துக்கோங்க. ஆனால் எடப்பாடி ஐயாவோ அல்லது அண்ணாமலையோ போனதுங்கிறது வந்து அரசியல் ரீதியான ஆட்சியல் ரீதியான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கு. அது என்ன அரசியல், என்ன ஆட்சி? ஆட்சியல் அப்படிங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய உணர்வு வந்து இருமொழி கொள்கை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதை வைத்து தான் நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஒரு கேள்விக்கு அவங்க இது வரைக்கும் பதில் சொன்னதே இல்லை. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் படிக்கின்றவர்கள் எல்லோருமே இருமொழி தான் படிக்கணும், அப்படி தானே சொல்லணும். வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சாம்சங்குன்னு ஒரு நியாயம் இருக்கும், மற்ற கம்பெனிக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். விட்டிங்கன்னா முதலீடு வர்றதில் ஊற்றி மூடிக்கும். அப்போது தொழிலில் மற்ற விஷயத்தில் வேலை செய்கிறதுல அதிலலாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் படிப்புன்னு வந்தால், அதுவும் +2ன்னு வந்ததுன்னா இப்படி தான் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு நீங்கள் பேசணும். நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க, காசு உள்ளவங்களாம் போய் அதை பண்ணிக்கோங்க, காசு இல்லாதவங்கள நான் படிக்க விட மாட்டேங்கிறீங்க. இது தப்பான ஒரு விஷயம். இதை நம்ம புரிய வைக்கணுமா வேண்டாமா? திமுகவுக்கு போயிட்டு இருக்காங்களா? திமுகவுக்கு புரிய வைக்க முடியாது, அதிமுகவுக்கு புரிய வைக்க முடியும். ஐயா கொண்டு வர்றதா இருந்தா நீ இருமொழி கொள்கையை நான் ஒத்துக்கணும். ஒன்றும் வேணாங்க, நாளைக்கு கூட்டணி வருதுன்னு நீங்களாம் நினைக்கிறீங்க, நாளைக்கு கூட்டணி வந்துடுதுன்னா வச்சுப்போம். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட முடியும். திமுக வந்து கோயில் கட்டக்கூடாதுன்னு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுச்சு. ஆனால் இவங்க அப்படி இல்லை, இருமொழி கொள்கை இந்த ஆட்சியில் எந்த பிரச்சனையும் வராது சொல்லலாம். அதிமுகவுக்கு உரிமை இருக்குது. சீமான் ஐயாவும் அதையே சொல்லுவார், விஜய் ஐயாவும் அதையே சொல்லுவார், குழப்பம் இல்லை. 53 பேர் கூப்பிட்டா 48 பேர் போய் அதை தானே பேசிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தொகுதி வரையறை வரும்பொழுது நீங்கள் வந்து மக்கள் தொகையை கணக்கிலே எடுத்துக்கூடாது அப்படின்னு ஒரு சிஎம்பி போடலாம். இந்த விஷயங்கள்லாம் அமித்ஷா புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த மீட்டிங் எடப்பாடி அவர் போயிருந்திருப்பார், அதுக்காக அவர் போயிருந்திருப்பார். அதை பற்றிய தன்னிலை விளக்கம் கேட்கறதுக்கு இவர்கிட்ட வர்றாங்க. ஒன்றும் வேண்டாம், 45 நிமிடம் டிஆர் பாலு, கனிமொழி அண்டு ஸ்டாலின் ஐயா போய் முதலமைச்சர் பிரதம மந்திரியை பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் யார் வந்து இங்கேருந்து பரிந்துரைச்சாங்க? மெட்ரோவுக்கு வந்து மத்திய அரசு பணம் கொடுக்கணும், இவங்க கண்ட இடத்துல குழி நோண்டி வச்சுட்டு அங்கே 50 வருஷமாக 70 வருஷமாக கடை நடத்தினவனெல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்கே பிரிட்டிஷ் காலனி ஆட்களை உள்ளே கொண்டு வந்துடணும்னு பிளான் பண்ணுறாங்க. நாம் இதுக்கு வழி கொடுக்கக்கூடாது, மெட்ரோவுக்கு நம்ம மத்திய அரசுலேருந்தே கொடுத்துடலாங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொன்ன பிறகு தானே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கேருந்து முதலமைச்சர் தானே போனார், முதலமைச்சர் ப்ளஸ் அவங்களுடைய முக்கியமானவங்க தானே போனாங்க. ஆனால் யார் மூலமாக நடந்தது? இங்கேருந்து தான் நடந்தது. ஸோ விளக்கம் கேட்பாங்க, என்ன நடந்தது எதுக்குன்னு கேட்பாங்க. ஆள் டம்மியாக இருந்தால் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆள் டம்மி இல்லை, ரொம்ப தெளிவான ஆள், அதனால் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஸோ பேசியதில் அரசியல் இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒத்துக்கிற வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் பிஜேபி கிட்ட இருக்காது. ஓகே, அந்த மீட்டிங்கில் சொத்து பட்டியல், திமுக அமைச்சர்களுடைய சொத்து பட்டியலையும் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்காரு. ஐயா அண்ணாமலை ஐயாவும் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஏப்ரல் 14, 2023 9 பேருடைய வெள்ளை சொத்துக்கள், கருப்பு சொத்துக்கள் பற்றி அவனுக்குமே தெரியாது, வெள்ளை சொத்துக்களை எடுத்து சொல்லி 1,30,000 கோடி இவங்ககிட்ட இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், நாம் போய் ஈடியை வந்து அனுப்ப முடியாது. நீதிமன்றம் சொன்னால் தான் ஈடி வந்து ஒரு இடத்துக்கு போக முடியும். அல்லது அந்த இடத்துல ஒரு புகார் வந்திருந்ததுன்னா,
ஏதோ ஒரு புகார் எங்கேயோ வந்திருந்துன்னா அந்த புகாரின் அடிப்படையில் போக முடியும். ஸோ நீதிமன்றம் சொல்லணும் அல்லது புகார் சொல்லணும், அப்போ தான் இடி போகும். தன்னிச்சையாக போகிறதுங்கிறது வந்து இடியால் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்கிறோம், ஐயா இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை அவர் என்னன்னு பார்க்குறாரு, அதன் மூலமாக ஒரு எஃப்ஐஆரோ அல்லது ஒரு கம்ப்ளைண்ட்டோ வருது, அல்லது டிவிஎஸ்சியை கூப்பிட்டு என்னாச்சு, எதனாலாச்சு, ஏன் இதை பற்றி பேசலைங்கிறத கேட்குறாரு. இதை செய்வதற்காக இவர் போயிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். கூட்டணி வருமா இல்லையான்னு கேள்வி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தால் திமுகவை ஒழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால், அதிமுக பிஜேபி சீமான் விஜய் விசிகா இத்தனை பேர் கூட்டணியாக சேர்ந்து கரெக்டாக தங்களுக்கான பங்குகளை பிரித்து கொண்டு கூட்டணி தேர்தலை சந்தித்தால்தான் 23,400 கோடியை எதிர்கொள்ள முடியும். திமுகவை எதிர்கொள்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அங்கே வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க இருக்காங்க, திமுகவிலேயே ஜனிச்சு வாழ்கிறவங்க இருக்காங்க. திமுகலேயே ஜனிச்சு வாழ்கிறவங்க அதிமுகவில் இருக்கிறவங்கள பற்றி போட்டு கொடுக்குறாங்க. அப்படி தான் அது வெளியில் தகவல் வருது. ஸோ அதை கரெக்டாக பிரித்து விட்டாலே போகிறோம். உங்கள் பிரிட்டிஷ்காரன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த டிவைடண்ட் யார் போட்டு கொடுக்குறா? திமுகவிலேயே இருக்கக்கூடியவர்கள், அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்து கோலோச்சுகின்றவர்கள். அது திண்டுக்கல் பெரியசாமி ஐயாவாக இருக்கலாம், அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கலாம், செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், யாராக வேணுமானாலும் இருக்கலாம். அவங்களுக்கு இவங்களே போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப திமுகவை புள்ளிகள் தான் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல யார் பண்ணுவாங்க? கொள்ளை கூட்டத்தில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், கொள்ளை கூட்டத்தில் யார் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுப்பாங்க? எவன் எந்திரிச்சானோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க போட்டு கொடுப்பாங்க. எத்தனையோ படங்களில் நீங்கள் அதானே பார்த்துருப்பீங்க. பில்லாலேருந்து அஜித் பில்லாலேருந்து ரஜினி பில்லாலேருந்து எல்லாத்தையும் அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொள்ளை கூட்டத்தில் தான் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. நல்லவங்கள் இருக்கிற இடத்துல எடுத்துரைப்பாங்க, போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து தகவல் வரும், அந்த தகவலை வைத்து தான் நம்ம ரைட். அப்போ வந்து அண்ணாமலை வந்து அந்த கொள்ளை கூட்டத்தை கூண்டோட பிடிக்க போறாரு அப்படின்னு சொல்ல போறீங்க? அப்படித்தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். காரணம், திமுக என்பதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உடனே இவங்க மொழி போர் அது இதுன்னு பேசி கதை விட்டுறாங்க, அல்லது போலி நாஸ்திகம் பேசி அதன் மூலமாக சிறுபான்மையினர்னு நீங்கள் அழைக்கிற இஸ்லாம் சகோதரர்களையோ கிறிஸ்தவ சகோதரர்களையோ கையில் வச்சுக்கிட்டு சில வேலைகளை செய்கிறாங்க. தெலுங்கு பேசும் மக்கள் 12% இருக்காங்கன்ன உடனே தங்களுடைய எம்பிலேயே 39 பேரில் கிட்டத்தட்ட 21 பேர் தெலுங்கு சார்ந்தவர்களே அனுப்புகிறாங்க. இப்படி வாக்கு வாங்கி அரசியல் இவங்க செய்யும்போது இவங்களை நேர்மையாக நம்ம வந்து தகர்த்தணும், அதாவது அரசியல் மட்டும் பேசி தகர்த்தணும்னா முடியாது. நீங்கள் 1000 கோடி ஊழலை பேசும்போது உடனே இவர் டீலிமிட்டேஷன் பேசுகிறார். விஜய் ஒரு மாநாடு நடத்துகிறாருன்னா இவர் மும்மொழியை பற்றி பேசுகிறார். இதோ இப்போ இன்றைக்கி வந்து மன்ரேகாவுடைய பணம் எங்களுக்கு வரலை, அதனால் எல்லாரும் வாங்க, ஒரு ஊர்லேயும் கூட்டம் நடத்துங்க அப்படின்னு பேசுகிறாரு. இது இவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது. அப்போ இவங்களில் ஒரு 6 பேரை கரெக்டாக நீதிமன்றத்தில் போய் ப்ரொடியூஸ் பண்ணி தூக்கி உள்ளே வச்சா ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். சொத்து பட்டியல் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுமா? சொத்து பட்டியல் அதாவதுங்க ஒன்றும் வேணாம், நம்ம நீதிமன்றத்திட்ட போய் 1 லட்சம் கோடிக்கு ஊழல் வந்திருக்கு, அப்படியா, நான் உடனே அதை கவனிக்கிறேன் அப்படின்னு நீதிமன்றம் எந்திரிச்சு உட்காரும். நீங்கள் உட்காந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக 1000 கோடி மட்டும் எடுத்து இப்போ பேசியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாட்டிலு மூடி ஸ்டிக்கர் இது 3 வாங்கினதுக்கும் நீங்கள் விற்றதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இது 1 கோடி பாட்டிலுக்கு வாங்கியிருக்கீங்கன்னா இது 40 லட்சத்துக்கு கூட நீங்கள் விற்கலை. அப்போ மீதி 60 லட்சம் பாட்டிலையோ அல்லது மூடியையோ அல்லது ஸ்டிக்கரையோ எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் போகிற நீதிமன்றம் உஷாராக பேசிடும். ஸோ எதை கொண்டு போகணும், எதை நீதிமன்றத்துக்கு முன்னாடி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். பல விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி.